ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டினை லவ் சீரீஸில் எபிசோட் 1ல் பேலன்ஸ் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா. லாஸ்ட் பார்ட்டில் கிம்மு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ரின்னை கோவப்படுத்தி வெறுப்பேற்றி பார்த்துட்டு அவங்க ரூமில் ஹாப்பியாக ஜாலியாக தூங்குவாங்க. இப்போது அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் ஆஃபீஸ்க்கு அழகாக ரெடியாகி ரின்னுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரின்னு வந்ததும் ரின்கிட்ட எப்படி குட் மார்னிங் சொல்லணும் அப்படின்னு ப்ராக்டிஸுமே பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாமா, இல்லை இந்த அளவுக்கு ரொமான்டிக்காக சொல்லலாமா அப்படின்னு மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரின்னு வர்றதை பார்த்ததும் ஏதோ ரொம்பவே கேஷுவலாக அப்போ தான் வர்ற மாதிரி குட் மார்னிங் சொல்கிறாங்க ரின்னுக்கிட்ட. ரின்னு கிம்மை பார்க்குறாங்க. மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, நீ இந்த ட்ரெஸ்ஸில் தான் ஆஃபீஸ்க்கு வர போறியா அப்படின்னு கேட்குறாங்க. கிம்முமே உடனே பார்க்குறாங்க. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா தானே இருக்குது, ஒரு வேளை எல்லாருமே என்னை பார்ப்பாங்க அதனால் உனக்கு பொசசிவாக இருக்கா அப்படின்னு ரென்கிட்டே கேட்குறாங்க. ட்ரெஸ்ஸு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, மற்றபடி கிம்முக்கு அந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகாக தான் இருக்குது. ரின் அங்கேருந்து கிளம்பவும், நானும் உன் கூட வர்றேன், என்னையும் ஆஃபீஸ்க்கு உன் கூடயே சேர்த்து கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு கிம் கேட்குறாங்க. ஆனால் ரின்னு, இங்கே நம்மக்கிட்ட நிறைய கார் இருக்குது, நிறைய டிரைவர்ஸ் இருக்காங்க, உனக்கு யார் கூட வரணுமோ நீ அவங்கள கூப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வா, தயவு செஞ்சு என்னை தொல்லை பண்ணாதன்னு சொல்லி ரின் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிம் யோசிக்கிறாங்க, என்னடா நம்ம ஆள் எப்பவும் கோவத்திலே சுற்றிட்டுருக்காளே, ஆனால் இந்த கோவம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிறாங்க. அங்கேருந்து கிம்மு ஆஃபீஸ்க்குமே வர்றாங்க. அங்கே வந்ததும் ரிசப்ஷனில், இங்கே மே எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியுமா, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கேருந்து மே அவங்க வர்றாங்க. நீங்கள் தான் கிம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வர்றாங்க. கிம்முக்கு அந்த ஆஃபீஸு அவங்க ஒர்க்கு பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம கம்பெனியில் 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது, R&Dன்னு சொல்லி 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒன்று ரிசர்ச் ஒர்க்கு, இன்னொன்று ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீ ஒரு 12 டீம் இருக்குது, அதில் உனக்கு எது பிடிக்குதோ அதில் நீ ஜாயின் பண்ணிக்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 2 மென்டார்ஸுமே அரேஞ்ச் பண்ணுறேன், அதனால் நீ ஒர்க்கை பற்றி எந்த கவலையுமே பட வேண்டாம், அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கிம் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா, இப்போ நம்ம போகலாமா, எல்லாரையுமே நான் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லி மே அங்கேருந்து கிம்மை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. கிம்மு தன்னை எல்லாருக்குமே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என் பேர் தான் கிம் ஜெரா, நீங்கள் என்னை ஷார்ட்டாக கிம்மின்னே கூப்பிட்டா போதும், எனக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே, நான் உங்கள் எல்லாருக்கூடையுமே சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன், என்ன எல்லாருமே வெல்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிம்மு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற 2 லேடிஸ், 2 கோவொர்க்கர் பேசிக்கிறாங்க. இவ யார் புதுசாக இருக்காளே, இவளுக்கும் இந்த ஆஃபீஸ்க்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும், இவன் அப்படி என்ன ரிலேஷனாக இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசவும், அதில் இன்னொரு பொண்ணு சொல்கிறாங்க, இவ இங்கே வந்ததும் உன்னோட பாய் ஃப்ரெண்டோட இடத்த பிடிச்சிக்க போகிறா, இதனால் உன் பாய் ஃப்ரெண்டை கூட வேலையை விட்டு தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவனோட இடத்த இவ ஓவர்டேக் பண்ண போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு லேடி என்ன சொல்கிறாங்க, இவ யாராக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், ஆனால் இன்னையிலேருந்து இவ தான் என்னோட எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. கிம்முக்கு ஆஃபீஸ்க்கு வந்ததுமே 2 எதிரியுமே வந்துடுறாங்க. ஆனால் இன்னும் 2 மென்டார்ஸ்ன்னு சொன்னோம்ல, அவங்களுமே வந்து கிம்முக்கிட்ட அறிமுகமாகிக்கிறாங்க. என்னோட பேர் ஜெய் அப்படின்னு ஒரு பொண்ணும், இன்னொரு பையன் என்னோட பேர் பலூன்னு சொல்லி அவங்க 2 பேருமே கிம்கிட்ட நல்லா பேசிக்கிறாங்க. வா நம்ம பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிம்மையுமே அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. கிம் அவங்க இடத்துக்கு வந்ததும், புதுசாக ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. கிம் அந்த ஐடி கார்டை ஒரு ஃபோட்டோவுமே எடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரின் வர்றாங்க. இவன் என்ன பண்ணுறா, என்ன பண்ணிகிட்ருக்கா, இவன் என்ன
சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கிறாளே, ஐடி கார்டெல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி ரின் அதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அப்பவுமே ஒரு சின்ன கோவத்தோட தான் ரின் அங்கேருந்து போகிறாங்க. ஈவினிங் ஒர்க்கு முடிஞ்சதும் மறுபடியும் கிம்மு ரின்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரின் வர்றதை பார்த்ததும் ரின் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, நானும் உன் கூட வீட்டுக்கு வரேன், என்னையும் கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி ரின் கிட்ட கேட்குறாங்க. அப்போ ரின் ரொம்ப கேஷுவலா, நீ காலையில் எப்படிம்மா ஆஃபீஸ்க்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. கிம்மு எதுவும் தெரியாம, காலையில் நான் எப்படி வந்தேன், கேபில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரின்னு, இப்போவும் நீ அதே மாதிரியே கேபை பிடிச்சி வீட்டுக்கு போன்னு சொல்லிடுறாங்க. கிம் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்னடா இவ இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு. இல்லை, நான் உன் கூட தான் வருவேன், நான் நல்லாவே கார் டிரைவ் பண்ணுவேன், என்கிட்ட லைசன்ஸ் கூட இருக்கு, நான் கார் டிரைவ் பண்ணுறேன், நீ வேணும்னா பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கோ, நான் நல்லா ஸ்மூத்தாகவே ஓட்டுவேன் அப்படின்னு ரென் கிட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் ரென்னு, நீ என்ன எப்போவுமே இப்படி தான் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க, காலையில் கேப்பில் தானே வந்த, அதே மாதிரி இப்போவும் கேபில் போ, உனக்கு கேப் கிடைக்கலன்னா சொல்லு, எங்கள் நம்மக்கிட்ட நிறைய டிரைவர்ஸ் இருக்காங்க, அவங்க உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் கிம்மு ரென்னை போக விடாமல் தடுத்து, இங்கே பாரு, இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு காரில் போகணுன்னா எவ்வளோ டீசல் செலவாகும், நம்ம தாய்லாண்டில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகவே கிரியேட் ஆகுது ஒரு வருஷத்துக்கு, இப்படி ஆளுக்கு ஒரு கார்லலாம் போயிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு இன்னுமே ரென்னுக்கு எரிச்சல் ஆகுது. இங்கே பாரு, நீ நிறுத்து, இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, இதை பற்றியெல்லாம் நீ என்கிட்ட பேசாத, நான் இப்போ வீட்டுக்கு போகலை, நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், உனக்கு புரியுதா இல்லையா, நான் இப்போ போகிறேன், நீ கேப்பில் போய்க்கோன்னு சொல்லி ரின் அங்கேருந்து மறுபடியும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இப்போவும் கிம்மு ரின்னை போக விடாமல் தடுத்து, நீ என்ன ரொம்பவுமே தொல்லை பண்ணிகிட்டே இருக்க, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் தான், ஆனால் அதுக்காக நமக்குள்ள எதுவுமே கிடையாது, நீ இந்த மாதிரி என்னை தொல்லை பண்ணுறத நிறுத்து அப்படின்னு ரின்னை கொஞ்சம் கோவமாகவே சொல்கிறாங்க கிம் கிட்ட. கொஞ்சம் கோவமாகவே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. இப்போவும் கிம்மு ரின்னை தடுக்கிறாங்க. ரின்னுக்கு கோவம் வருது, ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. எதுவுமே பண்ண முடியாத இடத்துல இப்போ ரின்னு இருக்கிறாங்க. கிம்மு அப்போ ரின் கிட்ட விளையாடிட்டு தடுத்து நிறுத்திருப்பாங்க முன்னாடி. நீ இப்போ போகக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி கையை நீட்டு முன்னாடி தடுத்துட்டு நிற்பாங்க. அதுக்கப்புறம் கிம்மு தானாகவே வழிவிட்டு ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் வெல்கம் பண்ணுவாங்கல்ல, கதவை திறந்து விட்டு நீங்கள் இப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிம்மு 2 கையுமே நீட்டிக்கிட்டு நீங்கள் இப்போ போகலாம் மேடம் அப்படின்னு சொல்லி ரென்னுக்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. ரென்னு, உன்கிட்ட நான் என்னத்தை தான் பேசுறது, என்னத்தை தான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வேகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ரென் அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையுமே மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. கையில் இன்விடேஷனோட ரென் வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆளுக்கு ஒரு இன்விடேஷன் எடுத்து பார்க்குறாங்க. அப்போது ரென் சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் 15 நாளையில் மேரேஜ் அப்படின்னு சொல்லவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே அதிர்ச்சியாக இருக்குது. என்னது மேரேஜா, நீயும் பையன் எப்போ ஒன்று சேர்ந்தீங்க, இதெல்லாம் சொல்லவே இல்லை, எப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆச்சரியமாக கேட்குறாங்க. அதுக்கு ரென்னு, நான் ஒன்றும் பையன் மேரேஜ் பண்ணிக்கல, அது எப்போவோ பிரேக்கப் ஆகிடுச்சு, இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மேரேஜை பண்ண வைக்கிறாங்க, எனக்கு இதில் எந்த ஒரு விருப்பமும் இல்லை அப்படின்னு ரென் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க. கிம்ம ரென்னு சொல்லும்போது ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்னது ஒரு குழந்தையா, அந்த குழந்தைக்கு அப்படி என்னதான் வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரென்னு சொல்கிறாங்க, எப்படியும் ஒரு 23 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, என்னது உனக்கு மட்டும் எப்படி ஒரு யங்கான பொண்ணு கிடைக்குது, நீ எப்படி மேரேஜ் பண்ணிக்க போகிற, 12 வயசு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி
ரின்னை கிண்டல் பண்ணுறாங்க. நீ எதுக்கு அவங்கள கூப்பிட்டுட்டு வரலை, அவளை கூப்பிட்டுட்டு வந்திருந்தா இன்னுமே ஜாலியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்குறாங்க. ரின் அதுக்கு கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இது அரேஞ்ச் மேரேஜ் தான், என்னோட அப்பாவோட விருப்பத்துக்காகத்தான் நான் இப்போ மேரேஜை பண்ணிக்க போகிறேன். என்னோட அப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த 2 வருஷம் மேரேஜ் நான் பண்ணிக்கலன்னா அவரோட அந்த கம்பெனி அந்த பிரசிடென்ட் போஸ்டிங்கில் இருந்து எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் இப்போ இந்த மேரேஜுமே நான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ரின் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஓ உங்கள் அப்பா சொன்னதும் நீ இதுக்கு சம்மதிச்சிட்டியா, இல்லைன்னா உன் அப்பா உன் கூட சண்டை போட்டாரா, இல்லை கன்னை காட்டி ஏதாட்டு மிரட்டினாரா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே கேட்குறாங்க. அதனால தான் நீ 2 வருஷத்துக்கு மேரேஜுமே பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறியா? ஆனால் நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இதுவுமே கரெக்டு தான். இந்த 2 வருஷம் மேரேஜா இல்லைன்னா அந்த பிரசிடென்ட் போஸ்டிங்கா, இந்த 2ல் எது ஒர்த்துன்னு பார்த்தா அந்த பிரசிடென்ட் போஸ்டிங் தான் ஒர்த்து. நீ முடிவு பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு ரின்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு எங்கே வேற இருக்கா, அவங்க ஒரு டெலிசியஸான ஹபியும் கூட, உனக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் கிடச்சிருக்கு அப்படின்னு ரின்னை கிண்டலுமே பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னுமே ஆர்வம் அதிகமாக இருக்குது. உன்னோட ஹபி இன்ஸ்டாவில் இருக்காங்களா, அவங்கள நாங்கள் பார்க்க முடியுமா, உன்னோட ஹபியை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ரின்னுக்கிட்ட கேட்குறாங்க. ரின்னுக்கு கொஞ்சம் கோவம் வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஹபின்னு சொல்கிறத நிறுத்துங்க, அது எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு ரின்னு சொல்லவும், ஆனால் நீ தான் உண்மையாகவே மேரேஜ் பண்ணிக்க போகிறல்ல, ஒருவேளை நீ அவன் மேலே காதலில் விழுந்துட்டேன்னா நீ அவளை எப்படி கூப்பிடுவ, ஒய்ஃப்னு சொல்லி கூப்பிடுவியா இல்லை ஹபின்னு சொல்லி கூப்பிடுவியா அப்படின்னு மறுபடியுமே ரின்னை கிண்டல் பண்ணுறாங்க. ரின்னுக்கு என்ன சொல்லன்னு தெரியல, ஃப்ரெண்டாச்சு கிண்டல் பண்ணுறாங்க, எதுவுமே சொல்லவும் முடியலை. ரின்னு சகிச்சுக்கிட்டு அப்படியே இருக்காங்க. இங்கே இன்னொரு பக்கம் கிம் என்ன பண்ணுறாங்க, அவங்க நைட்டு ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு நல்ல மாடர்னாகவே கொஞ்சம் செக்ஸியாகவே ட்ரெஸ்ஸிங்குமே பண்ணியிருக்காங்க. செக்ஸியாக ஒரு போஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதை ரின்னுக்கு தான் சென்ட் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே, ஏ அழகி நீ எங்கடி இருக்க, நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, ஏற்கனவே லேட் நைட் ஆயிடுச்சு, உன்னோட லிட்டில் பப்பி உனக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மெசேஜையுமே ரின்னுக்கு போட்டு விடுறாங்க. இங்கே ரின்னோட ஃப்ரெண்ட்ஸு ஹபி ஒய்ஃபுன்னு சொல்லி ரின்னை ரொம்பவே கிண்டல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரின்னு எவ்வளோ சொல்லியும் கேட்கல, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒய்ஃபுன்னு சொன்னதை நிறுத்துங்க, பிடிக்கலன்னு ரின் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அதை கேட்குறதாவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்ஸுமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ரின்னு ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ரின் அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் கிம்மோட ஃபோட்டோ, அவங்க எந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க அதை பார்த்ததும் ரின்னுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுது. என்னடா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கான்னு சொல்லி அப்படி பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு கீழே எழுதியிருக்கிற அந்த மெசேஜையுமே ரீட் பண்ணி பார்க்குறாங்க. ஹே அழகி எங்கடி இருக்க, நான் உனக்காக இவ்வளோ நேரம் தான் காத்துட்ருக்கிறது. ரின்னுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது, என்னடா இப்படி பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. இதை பக்கத்தில் இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே நோட் பண்ணுறாங்க. என்னாச்சு ரின்னு, உன்னோட ஃபேஸு ஏன் இப்படி மாறி போச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரின்னு, ஒன்றும் இல்லை, ஒரு பப்பி டாக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கு, அதை பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு ரெண்டுமே சொல்கிறாங்க. எது, லிட்டில் பப்பி டாக் அதுவா, அது உனக்கு எரிச்சலாக இருக்கா இல்லைன்னா அது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரென்னை விடுறதாவே இல்லை. மறுபடியும் ரென்னை கிண்டல் பண்ணுறாங்க. எப்போவுமே கோவப்படுற ரென்னு இந்த டைம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணுறத பார்த்து சிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரென்னு சிரிக்கிறத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே, ஏ அவளை பாரு, அவள் சிரிக்கிறா பாரு, ரென்னை பாருங்கடி அப்படின்னு சொல்லி இன்னுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிண்டல் பண்ணி பயங்கரமாக சிரிச்சிட்ருக்குறாங்க. ரென்னு சிரிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. இது வரைக்கும் ஒரு டைம் கூட அவங்க சிரிச்சிருக்கவே மாட்டாங்கல்ல.
இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ஃபோட்டோவை மறுபடியுமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் கிம்மு அவங்க ஃபோனில் ரென்னோட ஃபோட்டோஸை பார்த்து கிஸ் பண்ணி அவங்களுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த எபிசோடு இதோட இங்கே முடிச்சிடுறாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சீரீஸ் இதோட கதை நான் சொல்கிற விதம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத உங்களோட கருத்துக்களை சொல்ல வேண்டிய முகவரி வேறு எங்கேயும் இல்லை, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.